நான் பிறந்ததுல இருந்தே மாற்றுத்திறனாளி தான். வேலைக்கெல்லாம் போக முடியாது, காலில் இருந்து மாரி நான் வேலைக்கே போனது கிடையாது. சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கு பைண்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்திற்கு புதிய பாதையினை உருவாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். உடல் ஊனமுற்றோர் என்ற பழைய சொல்லை மாற்றி சுயமரியாதை, சமத்துவம் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை சமூகத்தில் நிலைநிறுத்திய அவர் சொல்லில் மட்டுமல்ல, சமூக எண்ண போக்கையும் மாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கென தனித்துறையினை உருவாக்கி கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம், சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மாற்றுத்திறனாளிகளின் நலன் உறுதியான அடித்தளத்துடன் உருவானது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை மேலும் வலுப்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினை தன் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் சென்றடையும் வகையில் செயல்படுத்தி வருகிறார். நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெற்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களில் 117 மாற்றுத்திறனாளி உறுப்பினர்கள் மட்டுமே மக்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையை மாற்றி மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களின் பங்கேற்பை மேலும் அதிகரிக்கும் பொருட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 26/6/2025 அன்று வெளியிடப்பட்ட அரசு ஆணைக்கிணங்க மாற்றுத்திறனாளிகள் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளில் நியமனம் செய்ய அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 26 மாநகராட்சி உறுப்பினர்கள், 144 நகராட்சி உறுப்பினர்கள் மற்றும் 479 பேரூராட்சி உறுப்பினர்களாக தகுதியான மாற்றுத்திறனாளி நபர்கள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 9 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், 74 ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், 2899 கிராம ஊராட்சி உறுப்பினர்களாக தகுதியான மாற்றுத்திறனாளி நபர்கள் நியமிக்கப்பட்டு உறுதிமொழி எடுத்து தங்களது பணியை தொடங்கியுள்ளனர். என்னோட பேர் ஜான்சி உமா. எனக்கு குழந்தையிலிருந்தே நான் போலியோவால பாதிக்கப்பட்டிருக்கேன். என் பேரு கவிதா. நான் பிறந்ததுல இருந்தே மாற்றுத்திறனாளி தான். பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி இதெல்லாம் நேரடி நியமன உறுப்பினராக பதவி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். முதலமைச்சர் அறிவித்த இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக பதவி நியமனம் பெற்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை அந்த உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததுக்காக. இந்த வார்டு மெம்பர்ல என்ன போல இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாமே நான் கிளியர் பண்ணணும்னு விரும்புறேன். இது ஒரு நியமன பதவி மட்டுமல்ல, அவர்களுக்கு மன்றங்களில் நேரடியாக பேசும் அதிகாரம், அவர்களின் தேவைகள், பிரச்சனைகள், உரிமைகள் அனைத்து நிலைகளிலும் பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கிய சமூக மாற்றத்தின் அடிப்படையில் ஒன்றிணைந்த சமூகத்தை உருவாக்குவதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசின் நோக்கம். இதுவரை எந்த மாநிலத்தில் இல்லாத வகையில் 3 அடுக்குகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் ஏற்படுத்தி ஒரு வரலாற்று சாதனையை திராவிட மாடல் அரசு உருவாக்கியுள்ளது. முயற்சி செய்தால் எதுவும் முடியும் என்பதை உண்மையில நிரூபிச்சு வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் தான். உங்களுக்கு நான் இருக்கேன். மாற்றுத்திறனாளிகள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஒலித்திட வழி உருவாக்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம மாற்றுத்திறனாளி, நம்மளால எதுவும் முடியாது அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது. நம்மளாலேயும் எல்லார் மாதிரியும் எல்லாமும் பண்ண முடியும். எங்கே போனாலும்